கண்ணில் வந்து கண்கட்டி வரும் இல்லையா, அந்த கண்டிஷனுக்கு பேர் தான் நம்ம ஸ்டை அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஸ்டை அப்படின்றது என்னன்னா, ஐலிட்ஸோடைய மார்ஜின்ல, அதாவது லேஷஸும் அந்த ஐலிட்ஸும் மீட் பண்ற அந்த ரீஜியன்ல இருக்கக்கூடிய ஆயில் கிளாண்ட்ஸ் ஆர் ஹேர் ஃபாலிகல்ஸ், இந்த இடத்துல ஒரு இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டு கிரியேட் ஆகுற பம்ப் தான் நம்ம ஸ்டைன்னு சொல்லுவோம். நீங்கள் எப்போ வந்து ஒரு டாக்டர் கன்சல்டேஷன் கம்பல்சரி எடுத்துக்கணும்னா, யூஸ்வலாக வந்துட்டு இந்த ஸ்டை கண்டிஷன் வந்து 5 to 7 டேஸில் வந்துட்டு ட்ரைன் ஆகிரும். ஒரு வேளை ஆகாமல் அந்த ஸ்டை வந்து ரொம்ப லார்ஜ் ஆகி விஷனோட இன்டர்ஃபியர் ஆகுது, மோர் தென் 1 வீக் ஆகியும் எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்லை. தென் ஐஸ் வந்து லைட்டுக்கு ரொம்ப சென்சிட்டிவ் ஆகுறது, இல்லைன்னா டியர்ஸ்க்கு வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கிறது, ரெட்னஸ் வந்து குறையாமல் இருக்கிறது, அடிக்கடி வந்து சில்ட்ரனுக்கு வந்து இந்த கண்டிஷன் வந்துட்டே இருக்கு அப்படின்னா கம்பல்சரி ஒரு டாக்டர் விசிட் எடுத்தே ஆகணும். அண்ட் இந்த ஹோமியோபதி பெர்ஸ்பெக்டிவ்ல நம்ம பார்த்தோம்னா ஒரு பேஷண்ட்டுக்குமே ஒரு மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கும். அதை வச்சு மெடிசனுமே வந்து சேஞ்ச் ஆகும். மெடிசனுடைய செலெக்ஷன் வந்து எதை பேஸ் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எந்த சைடு வந்து அஃபெக்ட் ஆகிருக்கு, லெஃப்ட் ஐயா ரைட் ஐயா இல்லை ரெண்டுமேவா, இதை பேஸ் பண்ணியிருக்கும். நெக்ஸ்ட் வந்து நேச்சர் ஆஃப் பெயின். ஸோ ஒரு சில பேஷண்ட்டுக்கு வந்துட்டு பர்னிங் பெயின் இருக்கும், இன்னும் சில பேருக்கு வந்துட்டு ப்ரிக்கிங் பெயின், அதாவது குத்துற மாதிரி பெயின் இருக்கும். ஒரு பேஷண்ட்டுக்கு ஒரு மாதிரி நேச்சர் இருக்கும். தென் ஸ்டை வந்ததுக்கு அப்புறம் பேஷண்ட்டோடைய ஜென்ரலான ஹெல்த் கண்டிஷன் எப்படி இருக்கு, எதுவும் அதுக்கப்புறம் டிஃப்ரென்ஸ் இருக்கா, அந்த ஸ்டைக்கு அப்புறம் எதுவும் டிஃப்ரென்ஸ் இருக்கா, அந்த மாதிரி பார்ப்போம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, எந்த அளவுக்கு ரெக்கர் ஆகுது, 6 months ஒன்ஸா இல்லை 1 month ஒன்ஸ்க்கே இது ரெக்கர் ஆகுதா, பர்டிகுலர்லி சில்ட்ரனுக்கு, இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் ஹோமியோபதியோட மெடிசன் செலெக்ஷன் இருக்கும். அண்ட் நீங்கள் வந்து ஹோமியோபதி மெடிசன்ஸை வந்துட்டு ப்ரிவென்டிவாகவுமே எடுத்துக்கலாம், அதுவுமே அவைலபிள் தான். உங்களுக்கு வந்து ப்ரிவென்டிவ் டிப்ஸும் ஹோம் கேர் டிப்ஸும் வேணும்னா ஜஸ்ட் கமெண்ட் இட் அண்ட் வந்து இயர்லியாக கன்சல்ட் பண்ணிட்டு நேச்சுரலாக ஹீல் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.